السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இணை வைப்பிலிருந்து விடுபட 4 வழிமுறைகள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இமாம் அவர்கள் 2வது அடிப்படையாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற எல்லா மக்களும் 2 விஷயங்களை அடிப்படையாக மாதிரியாக வைத்துத்தான் எல்லா இணை வைப்பும் இந்த உலகத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அந்த இணை வைப்பினுடைய முறை என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்தும் அல்லாஹுவிடத்திலே சிபாரிசை எதிர்பார்த்தும் தான் அவர்களுடைய இணை கற்பித்தல் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் ஷஃபாஅத் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று அல்லாஹுவால் நிராகரிக்கப்படக்கூடிய ஷஃபாஅத் பரிந்துரை. 2வது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பரிந்துரை. இப்படி 2 விதமாக ஷஃபாஅத் என்பது இருக்கிறது. இதை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரும் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களும் தெரிந்து வைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹுவால் நிராகரிக்கக்கூடிய பரிந்துரை எது? எந்த பரிந்துரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து அவர்களாகவே தாங்களாகவே என்ன செய்கிறார்கள், எண்ணிக்கொள்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் ஒருவர் கேட்கக்கூடிய பரிந்துரை, அது வலிமார்களிடத்தில் இருக்கலாம், நபிமார்களிடத்தில் இருக்கலாம், வானவர்களிடத்திலே இருக்கலாம், சிலைகளிடத்திலே இருக்கலாம், நல்லடியார்களிடத்திலே இருக்கலாம். இப்படி யாரையெல்லாம் இவர்கள் வழிபடுகிறார்களோ அவர்களிடத்திலே இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிந்துரை. இந்த பரிந்துரை என்பது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படக்கூடிய பரிந்துரை. இந்த பரிந்துரை என்பது யாரும் அல்லாஹ்விடத்திலே செய்ய இயலாத பரிந்துரை. இவர்கள் யாரிடத்தில் சென்று கோரிக்கைகளை வைக்கிறார்களோ, யார் தங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எவரும் இந்த பரிந்துரையை செய்வதற்கு இயலாதவர்கள். அவர்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்காக சுட்டிக்காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு
அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்தும் வலா ஷஃபாஅத்தும் வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஈமான் கொண்டவர்களை எல்லாம், இறை நம்பிக்கையாளர்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், எந்த பேரமும் எடுபடாத, எந்த உதவியாளர்களும் நண்பர்களும் இல்லாத, எந்த பரிந்துரையும் இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நான் வழங்கிய ரிஸ்கிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு யார் நிராகரிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நிராகரித்து புறந்தள்ளி செல்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே திட்டவட்டமாக குறிப்பிடுகிறான். அப்ப அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே யாரும் தானாக முன் வந்து என்ன செய்ய இயலாது, எவருக்காகவும் பரிந்து பேச முடியாது, பரிந்து பேச மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே விவரிக்கிறான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, மாலில் ஸாலிமீன மின் ஹமீமின் வலா ஷஃபீஇன் யுதா, மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயக்காரர்களுக்கு இரக்கப்படக்கூடிய, கருணை காட்டக்கூடிய நண்பனோ அல்லது பரிந்துரை செய்து அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பரிந்துரையோ செய்யக்கூடிய எவரும் அந்த நாளிலே இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான். இப்ப யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கருணை காட்ட மாட்டார்கள், யாரும் பரிந்து பேச வரமாட்டார்கள், அவர்களால் முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான். அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லைஸ லஹும் மின் தூனிஹி வலியும் வலா ஷஃபிய. அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவை தவிர அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பவர்களோ பரிந்து பேசுபவர்களோ எவரும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். மிக தெளிவாக இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகடனப்படுத்துகிறான். இந்த பரிந்துரை யார் தங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள், யார் தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பார்கள் என்று எண்ணி அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ அந்த நபர்களால் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாது. அவர்கள் தாங்களை வணங்கக்கூடியவர்களுக்காக பரிந்து பேச வரமாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறான். இதுதான் அல்லாஹுவால் நிராகரிக்கப்படக்கூடிய பரிந்துரை. இந்த பரிந்துரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை ஒவ்வொரு அடியாரும் என்ன செய்ய வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஷஃபாஅத் என்றால் என்ன, எப்படிப்பட்ட பரிந்துரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான், எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிந்து பேசக்கூடியவர்களாக, நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எத்தகைய நிலையில் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பரிந்துரை என்பது
தான் நினைத்த நபருக்கு யாராலும் செய்ய முடியாது. ஒரு நபியாக இருந்தாலும், ஒரு வலியாக இருந்தாலும், ஒரு வானவராக இருந்தாலும் என்ன செய்துவிட முடியாது? அவர்கள் நினைத்தவர்களுக்கு பரிந்து பேச முடியாது. நீங்கள் ஒருவரிடத்திலே கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களால் உங்களுக்கு பரிந்து பேச முடியாது என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமையில் பரிந்துரை என்பதை பற்றி பேசுகிறார்களே, அது என்ன? அதுதான் இரண்டாவது வகை, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பரிந்துரை, அங்கீகரிக்கப்படக்கூடிய பரிந்துரை. அப்ப இந்த பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தான் பரிந்துரைக்கிறான் ஒவ்வொரு அடியானுக்கும் என்பதை விளங்க வேண்டும். ஏன்னா பரிந்துரை என்பது, ஷஃபாஅத் என்பது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹுவினுடைய கையில் இருக்கிறது. அப்ப அல்லாஹுதான் அதற்கான அறிவிப்பை செய்கிறான், அனுமதியை கொடுக்கிறான் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே அவன் அனுமதியின்றி அவனிடம் பரிந்து பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் அவனிடத்திலே பரிந்துரை செய்ய முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். அப்ப பரிந்துரை என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அவனுடைய அனுமதியில் தான் என்ன செய்ய முடியும்? யாரானாலும் பரிந்து பேச முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறை வசனங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறான், وَكَمْ مِنْ مَلَكٍ فِي السَّمَاوَاتِ لَا تُغْنِي شَفَاعَتُهُمْ شَيْئًا إِلَّا مِنْ بَعْدِ أَنْ يَأْذَنَ اللَّهُ لِمَنْ يَشَاءُ وَيَرْضَى. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான், வானங்களிலே எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இந்த வானவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். வானவர்கள் எந்தவித பாவங்களும் செய்யாத பரிசுத்தவான்கள். வானவர்கள் நம்முடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லிவிட்டால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். வானவர்கள் நமக்காக துஆ பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே, இவ்வளவு வானவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் ஒருவருக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹுவுடைய அனுமதி இல்லாமலே தவிர அவர்களால் என்ன செய்ய முடியாது? யாருக்கும் பரிந்து பேச முடியாது. அதற்குரிய சக்தியை, அனுமதியை அவர்கள் பெற மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒருவருக்கு யாராக இருந்தாலும் சரி பரிந்துரை பேச வேண்டும் என்று சொன்னால், பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிபாரிசு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய அனுமதி இருக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும். அது இருந்தால்தான் அவர்களுக்கு பரிந்துரை என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மற்றொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான், வலா யஷ்ஃபஊன இல்லா லமன் இர்தலா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான், அவனுடைய, அதாவது அல்லாஹ்வினுடைய
திருப்பொருத்தத்தை பெற்றவர்களை தவிர வேறு யாரும் பரிந்து செய்யக்கூடிய அனுமதியை பெறமாட்டார்கள், பரிந்து பேச மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். பரிந்துரை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் யாரை அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள் பரிந்து பேசுவதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பரிந்துரையை எப்படி செய்வார்கள்? யார் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றிருக்கிறார்களோ, யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிந்துரை செய்யக்கூடிய நபராக அவருக்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று சுட்டி காட்டுகிறானோ அவர்களுக்குத்தான் பரிந்து பேசக்கூடியவர் என்ன செய்ய முடியும்? பரிந்துரை செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் இங்கே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. இப்ப இந்த பரிந்துரை என்பது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறாமல் யாரும் என்ன செய்து விட முடியாது? பரிந்துரை செய்யவும் முடியாது, பரிந்துரையை பெறவும் முடியாது. இதை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷஃபாஅத் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டார்களேயானால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதை விட்டும் அவர்கள் என்ன செய்வார்கள்? முற்றிலுமாக தவிர்ந்து கொள்வார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த பரிந்துரையிலே அடங்கி இருப்பது துஆ. ஒருவருக்காக அல்லாஹ்வினிடத்திலே தேவைகளை கேட்டு பிரார்த்தனை செய்வது, அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி மன்றாடுவது, இவையெல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது. துஆ என்பது ஒரு இபாதத். அது அல்லாஹ்விற்கு மட்டும் செய்யக்கூடிய இபாதத் என்பதை ஒருவர் உணர்வாரையானால் இதனுடைய நிலையை அழகாக புரிந்து கொண்டு அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த பரிந்துரை என்பது யாருக்கு கிடைக்கும்? யார் பரிந்துரை செய்வார்கள், யார் பரிந்துரையை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்க போய் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து ஒரு அவுலியாவிடத்திலோ ஒரு நபிமார்களிடத்திலோ அல்லது பிற தெய்வங்களிடத்திலேயோ நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் என்று கூறினால் உங்களுக்கு மறுமையிலே அவர்கள் சிபாரிசு செய்ய மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன். அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், எவர் ஒருவர் சத்தியத்தை அறிந்து சாட்சியம் கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு பரிந்து பேசுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ப இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவிற்கு சாட்சியாளனாக ஒருவன் உள்ளத்திலே ஏற்று தன்னுடைய செயலில் எவன் இந்த உலகத்தில் வாழும் போது நடைமுறைப்படுத்துகிறானோ அப்படிப்பட்ட அவருக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே பரிந்து பேசக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய அனுமதியை வழங்குவான் என்பதையும் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியாக பற்றி பிடித்து அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல்
இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பரிந்துரை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதனுடைய அடிப்படை என்ன? உங்களுக்கு பரிந்துரை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. என்ன கேட்கிறாங்க? மறுமை நாளிலே உங்களுடைய சிபாரிசை பரிந்துரையை பெற்று நற்பேறு பெற்றவராக இருக்கக்கூடியவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் லனன்து யா அபா ஹுரைரா அல்லா யஸ்அலுனி அன் ஹாதல் ஹதீஸி அஹதுன் அவ்வலு மின்க. அதாவது இந்த செய்தியை பற்றி இதற்கு முன்னால் யாரும் என்னிடத்திலே கேட்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். நீ தான் என்ன செய்திருக்கிற? முதலாவதாக, முதல் ஆளாக இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்டிருக்கிறாய். லிமா ரஅய்து மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸி. நீ இந்த ஹதீஸின், அதாவது இந்த ஹதீஸை, இந்த அறிவிப்பை தெரிந்து கொள்வதன் மூலமாக எப்படிப்பட்ட ஆர்வத்தை நீ விரும்புகிறாய், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன என்பது எனக்கு தெரிகிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் உரைத்தார்கள். அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமில் கியாமா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதை உள்ளத்தால் ஏற்று தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர் மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரையை பெறுவார் என்று சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிந்துரைக்கு நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பரிந்துரை என்பது அல்லாஹுவிடத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும். நாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். எந்தவித இணை கற்பித்தலும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்பவருக்கு எளிதாக அவர்களுடைய பரிந்துரை கிடைத்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள். அதை ஒரு அடியான் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த உலமாக்களும் அறிஞர் பெருமக்களும் இந்த அஸ்அதுன் நாஸ் என்பதை பற்றிய விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள். அந்த நற்பேறு என்பது சொர்க்கத்திற்குரிய நற்பேறு, அவர்களெல்லாம் சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் என்ற கருத்தை ஒட்டுமொத்த உலமாக்களும் வைக்கிறார்கள். அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று நற்பேறு அடையக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சொர்க்கவாசிகள், சுவனம் செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்பேறு பெற்றவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுகிறான்,
அஸ்ஹாபுல் ஜன்னதி யௌமஇதின் கைருன் முஸ்தகர்ரம் வ அஹ்ஸனு மகீலா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்நாளிலே சொர்க்கவாசிகள் சுவனவாசிகள் தங்குமிடத்தால் மேலானவர்களாகவும் சுகம் அனுபவிக்கும் இடத்தால் அழகானவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை சுவனவாசிகளை, அந்த நற்பேறு பெற்றவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறார். இதை ஒவ்வொரு அடியாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை பெற்று சுவனம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மகத்தான சிறப்பு இருக்கிறது என்பதை இமாம் அவர்கள் இந்த வசனங்களின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையையும் ஆதாரமாக காட்டி நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே இத்தகைய நிலைகளை ஒருவன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் இணை வைப்பிலே இருந்து முற்றிலுமாக அவன் தவிர்ந்து கொள்ள முடியும். அதற்குரிய தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.